वाल्मीकि रामायणम् आरण्यकाण्डम् अध्यायम् 20 चतुर्दश राक्षसवधः 14 அரக்கர்களைக் கொல்வது विंशः सर्गः 20வது सर्गम् चतुर्दश राक्षसवधः 14 அரக்கர்களைக் கொல்வது ततः शूर्पणखा घोरा रघवाश्रममागत रक्षसामा च चक्षेतो भ्रातरौ सह सीतया ततः அப்பொழுது घोरा கொடியவளாகிய शूर्पणखை ரகவாசிரமம் ஸ்ரீராமரதாசிரமத்தை ஆகத்தாடைந்து सीतया सग सीता பிராட்டியாரோடு கூட பிராத்தரோ அந்த சகோதரர்கள் இருவரையும் ரக்ஷசாம் அரக்கர்களுக்கு ஆச்சச்சக்ஷே தெரிவித்தனள். அப்பொழுது கொடியவளாகிய சூர்பணகை ஸ்ரீராமரது ஆசிரமத்தை அடைந்து சீதா பிராட்டியாரோடு கூட அந்த சகோதரர்கள் இருவரையும் அரக்கர்களுக்கு தெரிவித்தனள். ते रामं पर्णशालायाम् उपविष्टं महाबलं ददृशो सीतया सार्धं वैदेह्या लक्ष्मणेन च. ते அவர்கள் பர்ணசாலையில் மகாபலசாலியாகிய ராமம் ஸ்ரீராமரை வைதேகியா விதேக தேசத்தைச் சேர்ந்த சீதையா சீதா பிராட்டியாரோடும் லக்ஷ்மணேனச்ச லக்ஷ்மணரோடும் சார்த்தம் கூட உபவிஷ்டம் உட்கார்ந்து இருக்கின்றவராய் தத்ருஷகோ கவனித்தார்கள். அவர்கள் பர்ணசாலையில் மகாபலசாலியாகிய ஸ்ரீராமரை விதேக தேசத்தைச் சேர்ந்த சீதா பிராட்டியாரோடும் லக்ஷ்மணரோடும் கூட உட்கார்ந்து இருக்கின்றவராய் கவனித்தார்கள். தான் திருஷ்ட்வா ராகவ ஸ்ரீமான் அகதாம் தாம் ச ராட்சசேம் அப்ரவீத் பிராத்தரம் ராமோ லக்ஷ்மணம் தீப்த தேஜசம். ஸ்ரீமானும் ரகவ ரகுகுலத்தவருமாகிய ராம ஸ்ரீராமர் தான் அவர்களையும் ஆகதாம் திரும்பி வந்திருந்த தாம் அந்த ராட்சசீம் ச அரக்கியையும் திருஷ்டுவா பார்த்து தீப்த தேஜசம் மகா தேஜஸ்வியும் பிராத்தரம் தம்பியுமான லக்ஷ்மணரை பார்த்து அப்ரவீத் பின்வருமாறு மொழிந்தார். ஸ்ரீமானும் ரகுகுலத்தவருமாகிய ஸ்ரீராமர் அவர்களையும் திரும்பி வந்திருந்த அந்த அரக்கியையும் பார்த்து மகா தேஜஸ்வியும் தம்பியுமான லக்ஷ்மணரை பார்த்து பின்வருமாறு மொழிந்தார். முகூர்த்தம் பவ சௌமித்ரே சீதாயா பிரத்யனந்தரः இமானஸ்ய வதிஷ்யாமே पदवीमागतानिह. सौमित्रे लक्ष्मणा सीतायाः சீதைக்கு பிரத்யனந்தரா பக்கலிலிருந்து காத்து கொண்டு இருப்பவனாக முகூர்த்தம் ஒரு க்ஷணம் பவனீர் அஸ்யா இவளை பதவியுமாகத்தான் பின்பற்றி வந்திருக்கும் இமான் இவர்களை இப்பொழுது வதிஷ்யாமி நான் கொன்று விடுகிறேன். லக்ஷ்மணா சீதைக்கு பக்கலிலிருந்து காத்து கொண்டு இருப்பவனாக ஒரு க்ஷணம் நீ இரு, இவளை பின்பற்றி வந்திருக்கும் இவர்களை இப்பொழுது நான் கொன்று விடுகிறேன். வாக்கியமேத்தத் ததः ஸ்ருத்வா ராமஸ்ய விதிதாத்மனः ततेति लक्ष्मणो वाक्यं रामस्य प्रत्यपूजयेत्. ततः அப்பொழுது விதிதாத்மனக மனோபாவங்களை நன்கு உணர்ந்த ராமஸ்ய ஸ்ரீராமருடைய ஏதத் இந்த வாக்கியம் சொல்லி லக்ஷ்மணர் ஸ்ருத்வா சிரமேற்கொண்டு ததா இதி அங்கனமே செய்கின்றேன் என்று
ராமஸ்ய ஸ்ரீராமருடைய வாக்கியம் நியமத்தை பிரத்யபூஜையத் கௌரவித்தார். அப்பொழுது மனோபாவங்களை நன்கு உணர்ந்த ஸ்ரீராமருடைய இந்த சொல்லை லக்ஷ்மணர் சிரமேற்கொண்டு அங்கனமே செய்கின்றேன் என்று ஸ்ரீராமருடைய நியமத்தை கௌரவித்தார். ராகவோபே மகச்சாபம் சாமீகர விபூஷிதம் சகார சஜ்யம் தர்மாத்மா தாணி ரக்ஷாம்சி சாப்ரவீத். தர்மாத்மாவாகும் ராகவா ஸ்ரீராமர் சாமீகர விபூஷிதம் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட மகச் சிறந்த சாப்பம் வில்லை சஜ்யம் சக்கார நாணேற்றி கொண்டார். அப்பீச்ச அதன் மேல் தாணி அந்த ரக்ஷாம்சி அரக்கர்களை பார்த்து அப்ரவீத் பின்வருமாறு மொழிந்தார். தர்மாத்மாவாகும் ஸ்ரீராமர் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட சிறந்த வில்லை நாணேற்றி கொண்டார். அதன் மேல் அந்த அரக்கர்களை பார்த்து பின்வருமாறு மொழிந்தார். புத்ரோ தசரதஸ்யாவாம் भ्रातरो ராம லக்ஷ்மணோ பிரவிஷ்டோ சீதையா சார்த்தம் துஷ்சரம் தண்டகாவனம். ஆவாம் நாங்கள் இருவரும் தசரதஸ்ய தசரத சக்கரவர்த்தியாரது புத்ரோ குமாரர்கள், பிராத்தரோ சகோதரர்கள், ராம லக்ஷ்மணோ ராமன் லக்ஷ்மணன் எனப்படுபவர்கள், சீதையா சீதையோடு சார்த்தம் கூட துஷ்சரம் சஞ்சாரமற்ற தண்டகாவனம் தண்டகாவனத்திற்கு பிரவிஷ்டோ வந்திருக்கிறோம். நாங்கள் இருவரும் தசரத சக்கரவர்த்தியாரது குமாரர்கள், சகோதரர்கள், ராமன் லக்ஷ்மணன் எனப்படுபவர்கள், சீதையோடு கூட சஞ்சாரமற்ற தண்டகாவனத்திற்கு வந்திருக்கிறோம். ஃபலமூலாஷணௌதாந்தோ தாபசோ தர்மச்சாரிணோ வசந்தோ தண்டகாரண்யே கிமர்த்தம் உபாஹிம்சத. தண்டகாரண்யே தண்டகாரண்யத்தில் ஃபலமூலாஷனோ பழங்களையும் கிழங்குகளையும் புஜித்து கொண்டு தாந்தோ ஜிதேந்திரியர்களை தர்மச்சாரினோ தர்மநெறி தவறாதவர்களாய் சாப்பசோ தபஸ்விகளாய் வசந்தோ வசித்து கொண்டிருக்கும் எங்களை கிமர்த்தம் ஏன் உபாஹிம்சத நீங்கள் இம்சிக்கின்றீர்கள். தண்டகாரண்யத்தில் பழங்களையும் கிழங்குகளையும் புஜித்து கொண்டு ஜித்தேந்திரியர்களாய் தர்மநெறி தவறாதவர்களாய் தபஸ்விகளாய் வசித்து கொண்டிருக்கும் எங்களை ஏன் நீங்கள் இம்சிக்கின்றீர்கள். யுஷ்மான் பாபாத்மகான் ஹந்தும் விப்ரகாரான் மகாஹவே ऋषीणां तु नियोगेन प्राप्तोऽहं सशरायुधा. அகம் நான் ரிஷீனாம் ரிஷிகளுடைய நியோகேன தூ ஆக்கினையின் பேரிலேயே பாப்பாத்மகான் பாப்பாத்மாக்களாய் விப்ரகாரான் பிறருக்கு தீங்கு விளைவிக்கும் யுஷ்மான் உங்களை மகாவே போரில் ஹந்தும் கொல்ல சராயுதா பாணங்களையும் ஆயுதங்களையும் கையில் கொண்டு பிராப்தகா இங்கு வந்திருக்கிறேன். நான் ரிஷிகளுடைய ஆக்கினையின் பேரிலேயே பாப்பாத்மாக்களாய் பிறருக்கு தீங்கு விளைவிக்கும் உங்களை போரில் கொல்ல பாணங்களையும் ஆயுதங்களையும் கையில் கொண்டு இங்கு வந்திருக்கிறேன். திஷ்டதைவாத்ர சந்துஷ்டா நோபாவர்த்திதோ மர்ஹத யதி பிராணைரிஹார்த்தோ வா நிவர்த்தத்வம் நிஷாச்சராः. நிஷாச்சராः ராட்சசர்களே அத்ர ஏவ இங்கேயே சந்துஷ்டாः மனச்சோர்வின்றி திஷ்டத நில்லுங்கள். உபாவர்த்தித்தும் திரும்பி ஓட அர்ஹத்தன கூடாது.
இஹ அர்த்தः இவ்விஷயத்தில் பயன் பிராணை உயிருடன் யதீவா தேவையெனில் நிவர்த்தத்வம் ஓடிவிடுங்கள். ராட்சசர்களே, இங்கேயே மனச்சோர்வின்றி நில்லுங்கள், திரும்பி ஓடக்கூடாது. இவ்விஷயத்தில் பயன் உயிருடன் தேவையெனில் ஓடிவிடுங்கள். தஸ்யேதத்வசனம் ஸ்ருத்வா ராட்சசாஸ்தே சதுர்தಶ உச்சர்வாச்சம் சுசங்க்ருத்தா ब्रह्मग्नाशोलपाणयः संरक्तनयना घोरा रामं रक्तान्तलोचनं परोषं मधुराभाषं हृष्टादृष्टपराक्रमम्. ते அந்த சதுர்தಶ 14 கோராக கொடியவர்களும் சம்ரக்த நயனாக சிவந்த கண்கள் உற்றவர்களும் பிரம்மக்னாக பிராமணர்களை கொலை புரிபவர்களுமான ராட்சசாக அரக்கர்கள் தஸ்ய அவருடைய தத்வச்சனம் அம்மொழியை ஸ்ருத்வா கேட்டு சுசங்கிருத்தாக மிகச்சினம் கொண்டு சூலபாணையாக சூலங்களை கையில் பிடித்து ரக்தாந்த லோச்சனம் செவ்வரி ஓடிய கண்கள் உற்றவரும் திருஷ்ட பராக்கிரமம் தன் பராக்கிரமம் அறிந்து மதுராபாஷம் நல்வார்த்தை கூறிய ராமம் ஸ்ரீராமரை பார்த்து வாச்சம் பின்வரும் சொல்லை ஹ்ருஷ்டாக மிக களிப்புற்றவர்களாய் பருஷம் கடுமையாய் ஊச்சுகு சொன்னார்கள். அந்த 14 கொடியவர்களும் சிவந்த கண்கள் உற்றவர்களும் பிராமணர்களை கொலை புரிபவர்களுமான அரக்கர்கள் அவருடைய அம்மொழியை கேட்டு மிகச்சினம் கொண்டு சூலங்களை கையில் பிடித்து செவ்வரி ஓடிய கண்கள் உற்றவரும் தன் பராக்கிரமம் அறிந்து நல்வார்த்தை கூறிய ஸ்ரீராமரை பார்த்து பின்வரும் சொல்லை மிக களிப்புற்றவர்களாய் கடுமையாய் சொன்னார்கள். क्रोधमुत्पाद्य नो भर्तुः खरस्ये सुमहात्मनः त्वमेव हास्यसे प्राणान् अद्यास्माभिर्हतो युधि. நஹா எங்களது சுமஹாத்மனः மகாத்மாவான பர்த்துஹு எஜமானனாகிய கரஸ்ய கரனுக்கு குரோதம் கோபத்தை உத்பாத்திய விளைவித்து இத்வம் ஏவ நீதான் யுதி போரில் அத்ய இப்பொழுது அஸ்மாபிகி எங்களால் ஹதஹா வதைக்கப்பட்டு பிராணான் உயிரை ஹாஸ்யசே இழக்கப் போகின்றாய். எங்களது மகாத்மாவான எஜமானனாகிய கரனுக்கு கோபத்தை விளைவித்து நீதான் போரில் இப்பொழுது எங்களால் வதைக்கப்பட்டு உயிரை இழக்கப் போகின்றாய். காயிதே சக்திரேகஸ்ய பகூனாம் ரணமூர்தனே அஸ்மாகமக்ரதஸ்தாத்தும் கிம் புனர்யோத்துமாஹவே. ஏகஸ்ய தனியனான தே உனக்கு ரணமூர்தனி போர் முனையில் பகூணாம் பலரான அஸ்மாக்கம் எங்களது அக்ரதகா முன்னிலையில் ஸ்தாத்தும் ஏ நிற்கவும் காசக்திக்கு திறமையது. ஆகவே போரில் யோத்தும் போர் புரிய கிம்புணக சொல்லவும் வேண்டுமோ? தனியனான உனக்கு போர் முனையில் பலரான எங்களது முன்னிலையில் நிற்கவும் திறமையது. போரில் போர் புரிய சொல்லவும் வேண்டுமோ? ஏபேர்பாஹோ விமுக்தைர்நஹ பரிகைஷூல பட்டசைः பிராணான் ஸ்த்யக்ஷ்யசே வீரியம் ச தனுஷ்ச கரபீடிதம். நஹா எங்களது பாஹு விமுக்தைகி கைகளினின்று விடுபடும்
பரிகையே கதைகளாலும் ஏபிகே இந்த சூலப்பட்ட செய்கே சூலங்களாலும் கத்திகளாலும் கரபீடித்தம் கையில் பிடித்துள்ள தனுஹூச்ச வில்லையும் வீரியம் பெருமையையும் பிராணாஞ்ச உயிரையும் தியக்ஷசி இழக்கப் போகின்றாய். எங்களது கைகளினின்று விடுபடும் கதிகளாலும் இந்த சூலங்களாலும் கத்திகளாலும் கையில் பிடித்துள்ள வில்லையும் பெருமையையும் உயிரையும் இழக்கப் போகின்றார். இத்யேவ முக்த்வா சம்ரப்தா ராக்ஷசாஸ்தே சதுர்தಶ சிக்ஷிபுஸ்தானி சூலானே ராகவம் பிரதி துர்ஜயம். தே அந்த சதுர்தಶ 14 ராட்சசாக அரக்கர்களும் இதி ஏவம் இவ்வாறாய் உக்த்வா சொல்லி சம்ரப்தாக கோபாவேசம் கொண்டவர்களாய் தானி அந்த சூலானி சூலங்களை துர்ஜயம் ஒருவராலும் வெல்ல முடியாத ராகவம் பிரதி ஸ்ரீராமர் மீது சிக்ஷிபுகு எறிந்தார்கள். அந்த 14 அரக்கர்களும் இவ்வாறாய் சொல்லி கோபாவேசம் கொண்டவர்களாய் அந்த சூலங்களை ஒருவராலும் வெல்ல முடியாத ஸ்ரீராமர் மீது எறிந்தார்கள். தானி சூலானி காக்குஸ்த சமஸ்தானி சதுர்தಶ தாவத்பிரேவ சிச்சேத ஷரை காஞ்சன பூஷிதைः. காக்குஸ்தா ஸ்ரீராமர் தானி அந்த சமஸ்தானி ஒன்றாய் கூடிய சதுர்தಶ 14 சூலானி சூலங்களையும் தாவத்பிஹி ஏவ அதே சங்கியையுள்ள காஞ்சன பூஷிதைகி பொன்னால் அலங்கரிக்க பெற்ற ஷரைகே பாணங்களால் சிச்சேத துண்டித்து எறிந்தார். ஸ்ரீராமர் அந்த ஒன்றாய் கூடிய 14 சூலங்களையும் அதே சங்கியையுள்ள பொன்னால் அலங்கரிக்க பெற்ற பாணங்களால் துண்டித்து எறிந்தார். ததப் பஷ்சான் மகாதேஜா நாராச்சான் சூரிய சந்நிபான் ஜக்ராக பரமக்ருத்தர்தಶ शिलाशितान्. ततः पश्चात् तदन्मेल மகாதேஜாக மகாதேஜஸ்வியாகும் அவர் பரமக்ருத்தக மிக சினம் கொண்டவராய் ஷிலாஷிதான் கல்லில் தீட்டப்பெற்று சூரிய சந்நிபான் சூரியனை நிகர்த்த சதுர்தಶ 14 நாராச்சான் நாராச்சமெனும் பாணங்களை ஜக்ராக எடுத்தார். அதன் மேல் மகா தேஜஸ்வியாகும் அவர் மிக சினம் கொண்டவராய் கல்லில் தீட்டப்பெற்று சூரியனை நிகர்த்த 14 நாராசமெனும் பாணங்களை எடுத்தார். கிரஹீத்வா தனுராயம்ய லக்ஷ்யானுத்திஷ்ய ராட்சசான் முமோச்ச ராகவ பாணான் வஜ்ராணிவ சதக்ரதோ. ராகவः ஸ்ரீராமர் தனுஹு கிரஹீத்வா தனுசை எடுத்து ஆயம்ய இழுத்து ராட்சசான் அரக்கர்களை லக்ஷ்யான் உத்தேசிய குறியாய்க் கொண்டு சதக்ரதுகு இந்திரன் வஜ்ரான் வஜ்ராயுதங்களை இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே பாணான் பாணங்களை முமோச்ச விடுத்தார். ஸ்ரீராமர் தனுசை எடுத்து இழுத்து அரக்கர்களை குறியாய்க் கொண்டு இந்திரன் வஜ்ராயுதங்களை எவ்வண்ணமோ அவ்வண்ணமே பாணங்களை விடுத்தார். ருக்ம புங்காஷ்ச விசிகாः பிரதீப்தா ஹேமபூஷணாः தே भित्त्वा रक्षसां वेगात् वक्षांसि रुधिराप्लुताः विनिष्पेतुस्तदा भूमौ न्यमज्जन्ताश निस्वणाः. தே அந்த ருக்மபுங்காக தங்கக்கட்டு உள்ளவைகளும்
ஹேமபூஷணாக தங்கமிழைக்க பெற்றவைகளும் பிரதீப்தாக ஜுவலித்துக் கொண்டு இருப்பவைகளுமான விஷிகாக பாணங்கள் வேகாத் வலிமையால் ரக்ஷசாம் அரக்கர்களின் பக்ஷாம்சே மார்புகளை பித்வா பிளந்து கொண்டு ருதிராப்ளுதாக ரத்தத்தில் தோய்ந்தவைகளாய் வினிஷ்பேத்து வெளிவந்தன. ததா அப்பொழுது அசனிஸ்வனாக இடி முழக்கம் கொண்டவைகளாய் அவைகள் பூமோ பூமிக்குள் நியமஜ்ஜந்த புதைந்து போயின. அந்த தங்கக்கட்டு உள்ளவைகளும் தங்கம் இழைக்க பெற்றவைகளும் ஜுவலித்துக் கொண்டு இருப்பவைகளுமான பாணங்கள் வலிமையால் அரக்கர்களின் மார்புகளை பிளந்து கொண்டு இரத்தத்தில் தோய்ந்தவைகளாய் வெளிவந்தன. அப்பொழுது இடி முழக்கம் கொண்டவைகளாய் அவைகள் பூமிக்குள் புதைந்து போயின. தைர்பின்ன ஹிருதயா பூமோ சின்னமூலா இவ த்ருமா நிபேத ஷோணிதஸ்நாத விக்ருத விகதாசவஹ. தை அவைகளால் சின்னமூலாக வேறறுக்கப்பட்ட துருமாக இவ விருட்சங்கள் போல் பின்னஹிருதயாக மார்புகள் பிளவுண்டு ஷோணிதஸ்நாதாக இரத்தத்தில் மூழ்கி விக்ருதாக விகாரமுற்று விகதாசவஹ பிராணனை இழந்து பூமோ பூமியில் நிபேது விழுந்தார்கள். அவைகளால் வேறறுக்கப்பட்ட விருட்சங்கள் போல் மார்புகள் பிளவுண்டு இரத்தத்தில் மூழ்கி விகாரமுற்று பிராணனை இழந்து பூமியில் விழுந்தார்கள். தான் பூமோபதே தான் திருஷ்ட்வா ராட்சசே க்ரோத மூர்ச்சித பரித்ரஸ்த புனஸ்தத்ர வியஸ்ருஜத் பைரவஸ்வனான். क्रोध मूर्छित கோபாவேசம் கொண்டிருந்து ராட்சசி அரக்கி சூர்பனகை தான் அவர்களை பூமோ தரையில் பதிதான் விழுந்து கிடக்கின்றவர்களாய் திருஷ்டுவா கண்டு புனக அதனால் தத்ர அவர் விஷயத்தில் பரித்ரஸ்தா உள்ளம் நடுங்கியவளாய் பைரவஸ்வனான் பலவித பயங்கர ஒலிகள் வியஸ்ருஜத் வெளியிட்டாள். கோபாவேசம் கொண்டிருந்த அரக்கி சூர்பனகை அவர்களை தரையில் விழுந்து கிடக்கின்றவர்களாய்க் கண்டு அதனால் அவர் விஷயத்தில் உள்ளம் நடுங்கியவளாய் பலவித பயங்கர ஒலிகள் வெளியிட்டாள். சானதந்தே மகாநாதம் ஜவாச்சூர்பணகா புனः. சாந்த சூர்பணகா சூர்பணகை ஜவாத் கொடுமையால் புனக ஓயாமல் மகாநாதம் பெரும் சத்தத்தை நதந்தியிட்டாள். அந்த சூர்பனகை கொடுமையால் ஓயாமல் பெரும் சத்தத்தை இட்டாள். உபகம்யே கரம் சாத்து கிஞ்சித் சம்சுஷ்க சோணித பபாத்த புனரேவார்த்தா சனேரியா சேவ வல்லரி. சாவழ்த்தோ இப்பொழுது கிஞ்சித் கொஞ்சம் சம்சுஷ்க சோணித உலர்ந்த ரத்தம் உடையவளாய் புனகா ஏவ மீளவும் கரம் கரணை உபகம்ய கிட்டி ஆர்த்தா மனம் நொந்து சனிர்யாசா கோந்துடன் இருக்கும் வல்லரீவ குத்துச்செடி போல் பப்பாத்த விழுந்தாள். அவள் இப்பொழுது கொஞ்சம் உலர்ந்த இரத்தம் உடையவளாய் மீளவும் கரணை கிட்டி மனம் நொந்து கோந்துடன் இருக்கும் குத்துச்செடி போல் விழுந்தாள்.
भ्रातुः समीपे शोकार्ता ससर्ज निनधमुः भूमौ शयाना दुःखार्ता लब्धसंज्ञा चिरात् पुनः सस्वरं मुमोचे बाष्पं विषण्णवदना तदा शोकार्ता துயரத்தால் மனம் நொந்த அவள் பிராத்துகோ தம்பினது சமீபே முன்னிலையில் முகுகோ அடிக்கடி நினதம் பெரும் சப்தத்தை சசர்ஜ இட்டனள். துக்கார்த்தா கஷ்டத்தால் பீடிக்கப்பட்டவளாய் அவள் பூமாவ் தரையில் ஷயானா விழுந்தவளாய் சிராத் வெகுநேரம் சென்று புனகா மீளவும் லப்த சஞ்ஞா சுய நினைவு எய்தி ததா பொழுது விஷண்ணவதனா வாடிய முகத்தினளாய் சஸ்வரம் உரத்த குரலிட்டு பாஷ்பம் கண்ணீரை முமுச்சே பெருக்கினாள். துயரத்தால் மனம் நொந்த அவள் தம்பினது முன்னிலையில் அடிக்கடி பெரும் சப்தத்தை இட்டனள். கஷ்டத்தால் பீடிக்கப்பட்டவளாய் அவள் தரையில் விழுந்தவளாய் வெகுநேரம் சென்று மீளவும் சுய நினைவு எய்தி அப்பொழுது வாடிய முகத்தினளாய் உரத்த குரலிட்டு கண்ணீரை பெருக்கினாள். நிபாதிதான் பிரேக்ஷ்ய ரணே தோ ராட்சசான் प्रधाविता शूर्पणखा पुनस्ततः बधं च तेषां निखिलेन रक्षसां शशंस सर्वं भगिनी खरस्य सा करस्य करणद भगिनी सा अंद तमकयागिय शूर्पणकै ரணே போரில் ராட்சசான் அரக்கர்களை நிபாதிதான் வீழ்த்தப்பட்டவர்களாய் பிரேக்ஷிய கண்டு தூ அதன் பின்னர் ததாவிடத்தினின்று புனகா மீளவும் பிரதாவிதா ஓடி வந்து தேஷாம் அந்த ராட்சசாம் அரக்கர்களுடைய வதம்பதையை நிக்கிலேன ஒன்று விடாமல் சர்வம் ச எல்லாவற்றையும் சசம்ச பின்வருமாறு தெரிவித்தாள். கரணது அந்த தமக்கையாகிய சூர்பனகை போரில் அரக்கர்களை வீழ்த்தப்பட்டவர்களாய்க் கண்டு அதன் பின்னர் அவ்விடத்தினின்று மீளவும் ஓடி வந்து அந்த அரக்கர்களுடைய வதையை ஒன்றுவிடாமல் எல்லாவற்றையும் பின்வருமாறு தெரிவித்தாள். इत्यर्षे श्रीमद् रामायणे वाल्मीकिये आदिकाव्ये आरण्यकाण्डे 20 सर्गः।